சில அடுத்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மனோஜ் ஷோரூமில் இந்த மாதிரி நடந்ததுன்னு கோவமாக வீட்டுக்கு வந்து முத்த பிடிச்சி செம்மையாக சரமாரியாக திட்டுறாரு. இதுதான்டா படிக்காதவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. உன் பேச்சை கேட்டு உன் ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு பண்ண பாரு, என் புத்தியை செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா ஆச்சு, ஏன் இப்படி கத்திட்டு இருக்கு? நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. உன் ஐடியாவை கேட்டு நான் கேமரா வச்சுருந்தேன், ஆனால் அவங்க என்கிட்ட போட்டு வாங்கிட்டு அவங்க கேமரா ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீ ஏன்டா அந்த மாதிரி பேசுகிற? நீ அவங்க வாயால் உண்மையை சொல்ல வைப்பன்னு பார்த்தா உன் வாயால் நீ எல்லா பொய்யும் சொல்லி மாட்டிக்கிட்டியடா அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே விடு, இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நான் யோசிச்சு ஒரு வழி சொல்கிறேன்றாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீ ஏன் அவங்க வீட்டிலாம் கெஞ்சிற மனோஜ், நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா விஜயா சொல்கிறாங்க. உடனே ரோகிணி, ஐயோ வேணாம் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் வேணான்னும் போது, நீ ஏன் வேணான்ற? அந்த பணத்தை 3 லட்ச ரூபா நீ தான் திருடினியா, அதனால தான் வேணான்றாங்க. ஐயோ அப்படிலாம் இல்லாத, போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்தால் ஷோரூமுக்கு கெட்ட பேர் ஆகிடும், கஸ்டமர்ஸ்லாம் வர மாட்டாங்க, அதனால தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சமாளிக்கிறாங்க. கேட்ட மீனா, எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் சார் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒன்றா மப்டியில் வந்து விசாரிப்பார், நான் ஒன்றா அவர் ஹெல்ப் கேட்குறேன்னு சொல்லி மீனா சொல்கிறேன்.